டெல்டா மண்டலத்தை, அந்த டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சவர் எடப்பாடி பழனிசாமி தான். ஸோ இதனாலேயே ஏடிஎம்கேவுக்கு 2021 சீட் கன்வர்ஷன் நடக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஓட் ஷேர் அப்படிங்கிறது நிறைய நடந்திருந்ததா அப்படின்னா டெல்டா மண்டலத்துல நடந்தது. பட் இந்த முறை அது சீட் கன்வர்ஷனா மாறும். இந்த 5 வருஷம் திமுக பண்ண ஆட்சியால அது மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 40ல 20க்கு 20 வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலா இருக்காங்க. இவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இவங்க ஒரு 70 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா இவங்க ஒரு 70 சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இங்க வந்து எங்க ஸ்விங் நடக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டுல 2 மண்டலங்கள், ஒன்னு தென் மண்டலம், இன்னொன்னு மத்திய மண்டலம். இங்க வந்து இந்த கட்சிக்கு தான் சாதகமானவங்க இந்த மண்டலத்துல வாழுதாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அது அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மனநிலை அப்படின்னா, யாரு வந்து நல்ல பிரச்சாரம் பண்றாங்களோ அவங்களுக்கு போடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இந்த மண்டலங்கள்ல தான் பெருசா எதிரொலிக்கும். இந்த ஆட்சி சரியில்லைன்னு நினைக்கிறாங்களா, மாத்தி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த தென் மண்டலத்திலையும் இந்த மத்திய மண்டலத்திலையும். ஸோ இந்த 2 இடத்தையும் இந்த முறை அதிமுக வந்து பெரிய அளவு ஸ்கோர் பண்றாங்க.